ட்ரேடிங்கில் 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து ரிஸ்க் கண்ட்ரோல், இன்னொன்று நம்மளோட கேபிட்டல் பாசிவாக க்ரோ ஆக வைக்கிறது. கேபிட்டலில் எப்படி பாசிவாக க்ரோ ஆக வைக்கிறதுனா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் என் கேபிட்டல் வந்து ஒரு 10 லட்சம்னா நான் 10 லட்சத்தை போட்டு ட்ரேட் பண்ணலாம், அதில் ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். இல்லைனா அதே 10 லட்சத்தில் நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடலாம். அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பிளெட்ஜ் பண்ணி நான் ட்ரேட் பண்ணும் போது என்ன ஆகும்னா 90% எனக்கு மார்ஜின் கிடச்சிரும். ஸோ 10 லட்சத்துக்கு நான் ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறேன் அப்படின்னா 9 லேக்ஸுக்கு எனக்கு மார்ஜின் கொடுத்துருவாங்க. இந்தப்பா நீ 9 லேக்ஸுக்கு நீ ட்ரேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்டு ஜஸ்ட் ஒரு 10-20% இயர் ஜென்ரேட் பண்ணுதுன்னா, என் ட்ரேடிங் ஒரு 20% ஜென்ரேட் பண்ணுதுன்னா, ஸோ ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது 40% பர் இயர் ரிட்டர்ன்ஸ் வந்துடும். ஒரு பர்டிகுலர் பார்ட் ஃப்ரம் ட்ரேடிங், இன்னொரு பர்டிகுலர் பார்ட் பேசிவாக நான் எதுவுமே பண்ணாமல் வருது. ஸோ இந்த பேசிவாக எதுவுமே பண்ணாமல் வருது இல்லையா, அதை நான் எப்படி பண்ணுறேன்றது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஜென்ரலாக நான் எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணேன், இது வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்கு, இப்போது நான் ஏன் ரீபேலன்ஸ் பண்ண போகிறேன், இப்படி ரீபேலன்ஸ் பண்ணுறதா இருந்தால் எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெஸ்ட்டுன்றதை எப்படி அனலைஸ் பண்ணி பிக் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் காமிக்கும். இதுதான் என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட். சோஃபார் நான் ஆல்மோஸ்ட் 1 crore கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அண்ட் 1.31 கிட்ட ஓவரால் ரிட்டர்ன்ஸ், 30% கிட்ட ஓவரால் ரிட்டர்ன்ஸ் கரண்ட்டாக இருக்குது. அண்ட் என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இருக்காது. ஒரு 2 இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி 50, இந்த 2 இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் தான் இனிஷியலாக எஸ்ஐபி மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அதை நிறுத்திட்டு அந்த எஸ்ஐபியை அப்படியே டோட்டலாக ஜீரோதா நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் 250 ஒன்று இருந்தது, அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு. ஸோ ஜென்ரலி நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வந்து இந்தியாவில் இருக்கிற டாப் 100 கம்பெனிஸ். அதுக்கு பதிலாக நான் இந்த டாப் 250 கம்பெனிஸ், நிஃப்டி லார்ஜ் கேப்பும் வரும், மிட் கேப்பும் வரும், ரெண்டுமே வந்து ஒரே மியூச்சுவல் ஃபண்டில் வரும்னும் போது இதுவும் ஒரு பேசிவ் ஃபண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னோட எஸ்ஐபி எல்லாம் இப்போ இதில் தான் போயிட்டுருக்கு. இதை தவிர்த்து இஎல்எஸ்எஸ்ன்னு சொல்லி டேக்ஸ் சேவிங்காக ஒரு மேபி 3-4 இயர்ஸ் பிஃபோர் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷமாக ஆச்சு, ஞாபகமே இல்லை. 4 இயர்ஸ் பிஃபோர் ரேண்டமாக ஓகே நம்ம மார்ச் வரப்போகுது அதனால் வாங்கலான்னு சொல்லி அந்த டைமில் ஒரு இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ், இந்த மிரே அசெட் இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸும் ஆக்சிஸ் இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸும் இன்வெஸ்ட் பண்ணேன். அது ரெண்டுமே பார்த்தா மோர் தென் 100% ரிட்டர்ன்ஸில் இருக்குது. அதை டச் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் ஓவர் நைட் ஃபண்டு அண்ட் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மல்டி அசெட் ஃபண்ட். ஸோ இந்த ஓவர் நைட் ஃபண்டுன்றது வந்து டெட் ஃபண்ட்ஸ், அதில் வந்து பியூராக ரிஸ்கே இருக்காது. ஸோ அதனால் நான் அதை இன்வெஸ்ட் பண்ணேன்னா ஒரு கேஷ் காம்பனண்ட் மாதிரி நம்மக்கிட்ட இருக்குமே, அதனால் பெட்டராக இருக்கும், ஒரு ரிஸ்க் பெருசாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணது ஒரு 44 lakhs. அதுவே இப்போ பார்த்தீங்கன்னா 53 lakhs ஆகிடுச்சு. அண்ட் தென் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மல்டி அசெட் ஃபண்ட், அது வந்து ஒரு ஹைப்ரிட் ஃபண்டு. ஸோ ஹைப்ரிட் ஃபண்டுனா மல்டி அசெட்டில் இருக்கும், ஈக்விட்டி, கோல்டு அண்ட் தென் டெட் ஃபண்ட்ஸ். இது மூணுத்தையுமே மிக்ஸ்டாக ஓகே. எப்பப்போல்லாம் மார்க்கெட் ஓவர் வேல்யூஷன் ஆகுதோ அப்போல்லாம் அலோகேஷன் டுவர்ட்ஸ் டெட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். எப்போல்லாம் மார்க்கெட் வந்து ரொம்ப அண்டர் வேல்யூ ஆகுதோ டெட்லேருந்து இதுக்கு மூவ் ஆகிடும். அதேமாதிரி எப்போல்லாம் இன்ஃப்ளேஷன் அதிகமாகுதோ அப்போ கோல்டு அலோகேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே அந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர் ஆக்டிவாக பார்த்து இது ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன அலோகேஷன்ஸ் எவ்வளோ வேணுன்றதை பார்ப்பாங்க. ஸோ நான் ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நிஃப்டி 50 எடுத்துப்போம். இப்போ நிஃப்டி 50யோட ஓவரால் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயருக்கு வந்து 12% ரிட்டர்ன்ஸு அண்ட் ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ் அப்படின்னு வச்சோன்னா ஆல்மோஸ்ட் 16% ரிட்டர்ன்ஸு. லாஸ்ட் 3 இயர்ஸ் வச்சேன்னா 13%. ஸோ 12 to 16% என்னோட இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ரிட்டர்ன். இதுவே நான் என்னோட இப்போ இந்த மல்டி அசெட் ஃபண்ட் சொன்னேன் இல்லையா, இப்போ மல்டி அசெட் ஃபண்டு பார்ப்போம். அதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயரில் ஆல்மோஸ்ட் 17% ரிட்டர்ன்ஸ், 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆல்மோஸ்ட் 20% ரிட்டர்ன்ஸ் அண்ட் 5 இயர் பார்த்தோன்னா 24% ரிட்டர்ன்ஸ். ஸோ ஜென்ரலாகவே மற்ற ஃபண்டை விட இந்த ஃபண்டு ரிலேட்டிவ்லி பெட்டராக இருக்குது, அசெட் அலோகேஷன்ஸ்லாம் ஆட்டோமேட்டடாக பண்ணுறதுனால. ஸோ என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து இப்போ ஆட்டோமேட்டடாக இந்த ஃபண்ட் இஸ் மச் பெட்டர் அப்படின்னு மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இன்னொன்று ஆக்சிஸ் ஓவர் நைட் டெட் ஃபண்ட்ஸ், அது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா 6% தான் ரிட்டர்ன்ஸ் வருது. ஸோ இது எவ்வளோ வருஷம் பார்த்தாலுமே ஆன் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் பெருசாக மாறல, 6% தான் ஸ்டாக்னட், 5 to 6% தான். பட் ஜீரோ ரிஸ்க்குன்றதுனால ஓகே எனிவேஸ் எனக்கு பிரச்சனை இல்லைன்றதுனால இதை போட்டு வச்சுருக்கேன். பட் இதை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் எனக்கு அதே டெட் ஃபண்ட்ஸில் கிடச்சிதுன்னா நான் இதை விற்றுட்டு வேறு ஒரு இதுக்கு மூவ் பண்ணிடுவேன். ஸோ இப்போதைக்கு என்னோட ஐடியா என்னென்னா இந்த டெட் ஃபண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 50 lakhs கிட்டே இருக்குது. இப்போது இந்த 50 lakhs டெட் ஃபண்ட்ஸ் இந்த ஆக்சிஸ் ஓவர் நைட்டுக்கு பதிலாக நான் வேறு எதுலையாவது ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணணும். அதை நான் எப்படி அனலைஸ் பண்ணி ஷிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் வேல்யூ ரிசர்ச் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் போய்ட்டேன். வேல்யூ ரிசர்ச் தான் யூஸ்வலி நான் ப்ரிஃபர் பண்ணுற ஒரு சிம்பிளஸ்டான ஒரு டூல் டு அனலைஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ நான் அதில் போய்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபண்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் மோர் ஃபண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். எக்ஸ்ப்ளோர் மோர் ஃபண்ட்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா அதில் என்னென்னலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துடும். ஈக்விட்டி செலக்ட் பண்ணிங்கன்னா ஈக்விட்டியில் இருக்கிற பெஸ்ட் ரேட்டட் ஃபண்ட்ஸு, டெட்டு கிளிக் பண்ணிங்கன்னா டெட்டில் இருக்க பெஸ்ட் ஃபண்ட்ஸ், ஹைப்ரிட்னா ஹைப்ரிடில் இருக்க ஃபண்ட்ஸ், அந்த மாதிரி மிக்ஸ்டாக வந்துடும். நம்ம ஜஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் மோர் ஃபண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து இருக்கிற எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிற டேட்டாவை ஃபஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்.
ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக ஒரு ஃபில்டர் பேசிஸில் வரும். நீங்கள் அதர் ஃபில்டர்னு கொடுத்துட்டு ரீசெட் கொடுத்துருங்க. எல்லா ஃபில்டரும் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுவோம். கிளியர் பண்ணிவிட்டு ஃபண்ட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, ஃபண்ட் ஹவுஸ் போனீங்கன்னா இருக்கிறதுல என்னென்ன ஏஎம்சிலாம் இருக்கோ அது எல்லாமே வரும். நமக்கு எல்லா ஏஎம்சிலாம் வேணாம். லார்ஜஸ்ட்டு 15 லார்ஜஸ்ட் ஃபண்ட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அந்த 15 லார்ஜஸ்ட் ஃபண்ட் ஹவுஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பெஸ்ட் ஃபண்ட் கம்பெனிஸ் லைக் ஆதித்யா பிர்லா, ஆக்சிஸ், பந்தன், டிஎஸ்பின்னு அதுவே செலக்ட் பண்ணிவிடும். இப்போ நீங்கள் அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கிற டாப் 15 ஏஎம்சி கம்பெனிஸ் கீழே இருக்கிற எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸும் வந்துடும். விச் இஸ் 1366 மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. இப்போ இதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் எக்ஸலில். எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இந்த 1366ல் நான் எப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்டை ஃபைனலைஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்னாப்ஷாட்னு இருக்கும். ஸோ ஸ்னாப்ஷாட்ன்றது வந்து ஓவரால் வியூ அபவுட் த டிஃப்ரெண்ட் ஃபண்ட் ஹவுசஸ். லைக் 1 இயர் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ, என்ன ரிஸ்க் ஃபேக்டரில் இருக்குது, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன, ஓவரால் நெட் அசெட்ஸ் என்னன்றது. நான் ரிட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, ரிட்டர்ன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன்ஸ் ஷார்ட் டேர்மாக எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு, 1 வீக்கா, 1 மந்த்தா, 3 மந்த்தா, ஆர் லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ்னால் 1 இயர், 3 இயர்ஸ், 5 இயர்ஸ் அந்த மாதிரி செக்ரிகேட்டடாக இருக்கும். நீங்கள் ஆனுவல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இயர்லி பேசிஸில் இந்த மாதிரி வந்துடும். ஸோ நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இதில் செட் பண்ணிக்கலாம். நான் வெறும் லாங் டேர்ம் மட்டும் செட் பண்ணி அந்த டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஸோ தட் ஓவர் த லாங்கர் பீரியடில் 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 15, 20 இயர்ஸ் பீரியடில் எந்தெந்த ஃபண்ட்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் ஆகிருக்குன்னு தெரியும். அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிஸ்க் மெட்ரிக்ஸ் அதுவும் ரொம்ப முக்கியம். ரிட்டர்ன்ஸ் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் எப்போவுமே ரிட்டர்ன்ஸ் அதிகமாக தரும். ஆனால் அதோட ரிஸ்க் அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ரிஸ்க் ஃபேக்டரையும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிவிடும். ஸோ இது எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம எப்படி ஏஐ யூஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணலாம், பெஸ்ட் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் கொடுக்குது அப்படின்றத பார்ப்போம். ஏஐ வச்சு அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மேனுவலாக நம்மளோட டவுன்லோட் பண்ண எக்ஸலோட டேட்டா ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இதில் 3 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ், 5 இயர் ரிட்டர்ன், 10 இயர் ரிட்டர்ன், 15 இயர் ரிட்டர்ன், 20 இயர் ரிட்டர்ன் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் 20 இயர் ரிட்டர்னில் ஜஸ்ட்டு எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்கர் பீரியடில் மொத்தமாகவே இந்த 5 மியூச்சுவல் ஃபண்ட் தான் 20 இயருக்கான ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. அதில் நிஃப்டி நெக்ஸ்ட் 50, பேங்க் பிசி, நிஃப்டி 50 மோஸ்ட்லி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்க்கான ரிட்டர்ன்ஸ். ஸோ நம்ம இதை இக்னோர் பண்ணிடலாம். இக்னோர் பண்ணிவிட்டு 15 இயர்ஸ்க்கான ரிட்டர்ன்ஸில் இதெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ 15 இயர்ஸ்க்கான ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஃபியூ ஃபண்ட்ஸ் தான் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கோல்டு இடிஎஃப்ஸு, அப்படி இல்லைனா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸு, ஹேங்ஸாங் இண்டெக்ஸு. ஸோ இதுவும் மோஸ்ட்லி இண்டெக்ஸ் ரிலேட்டட் ஃபண்ட்ஸ் தான் இருக்குது. அண்ட் இதை தவிர்த்து இப்போ 10 இயர்ஸ்க்கு வரும். 10 இயர்ஸ்க்கு வந்தீங்கன்னா நிறையவே இருக்குது. ஸோ 10 இயர்ஸில் நான் மொத்தமாகவே வந்து எந்தெந்த ரிட்டர்ன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை நான் இப்போ அசெண்டிங் டு டிசெண்டிங்கில் வச்சேன்னா ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் எதுலலாம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே எப்போவுமே இந்த ஸ்மால் கேப் ரிலேட்டட் ஃபண்ட்ஸ் தான் ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நிப்பான் ஸ்மால் கேப் தான் லாஸ்ட்டு 10 வருஷத்தில் ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ரிட்டர்ன்ஸு, எடில்வெல் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் செக்மெண்ட்ஸ் தான் ரிட்டர்ன் வைஸு லாஸ்ட் 10 இயர்ஸில் ஹையஸ்ட் ஒரு 21% கிட்ட ஆவரேஜ் ஆனுவலைஸ்ட் பேசிஸில் கொடுத்துட்ருக்கு. ஒரு ஃபண்ட் ஹவுசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபண்ட் ஹவுசஸ் தான் ஆன் ஆவரேஜ் மாறப்போகுது. பட் இந்த ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் தான் எப்போவுமே ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற கேட்டகரி. நான் கிளாட் யூஸ் பண்ணேன். ஸோ கிளாட் யூஸ் பண்ணி நம்மளோட டேட்டாவை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா செக்மெண்ட் வைஸாக அதுவே கொடுத்துருவோம். ஸோ லைக் லார்ஜ் கேப்னா ஓகே, லார்ஜ் கேப்பில் என்ன ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் ஹவுசஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துருக்கு. ஸோ இந்த லார்ஜ் கேப், இந்த ஃப்ளெக்ஸி கேப், மிட் கேப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் ஈக்விட்டிக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஃபண்ட் ஹவுசஸ் தான். எனக்கு அந்த மாதிரி வேண்டாம். எனக்கு என்னென்னா ஈக்விட்டி தாண்டி மல்டி அசட்ஸாக வேணுன்றதுனால நான் இந்த செக்மெண்ட் கேட்டகரியிலேருந்து நான் வெளியே வர போகிறேன். லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இதெல்லாம் திருப்பி மிக்ஸ் பண்ணி ஃப்ளெக்ஸி கேப் எனக்கு அது எதுவுமே வேண்டாம். எனக்கு என்ன வேணும்னா ஓவராலாக ஒரு அசட் கிளாஸ் ஈக்விட்டி மட்டும் இல்லாமல் மல்டிபிள் அசட் கிளாஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபண்ட் ஹவுசஸ் வேணும். அதுக்கு வந்து இந்த ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வித் மல்டி அசட் இருக்கிறது தான் பெஸ்ட். ஸோ அதில் மல்டி அசட் அலோகேஷன்ஸ் தான் என்னோடய ப்ரிஃபரன்ஸ். அதில் எந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் பெட்டராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மல்டி அசட் ஃபண்ட். அதோட ஓவரால் ரிட்டர்ன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக பெட்டராக இருக்குது. மெயினே பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி, டெட்டு, கோல்டு இது மூணுத்துலேயுமே அலோகேஷன் பண்ணி வந்துடும். ஸோ எனக்கு இந்த மாதிரி அலோகேஷன் பண்ணி வரும்போது ஒரு லார்ஜர் ஃபண்ட், ஒரு லார்ஜ் கேபிட்டல் அதில் போடும்போது பெரிய டவுன் சைட் ரிஸ்க் இருக்காது. ஸோ என்னோட ஒரே பிரச்சனை இப்போ என்னென்னா நான் இந்த டெட் ஃபண்ட் ஆக்சஸ் ஓவர் நைட் டெட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் விச் இஸ் ஹேவிங் 0 ரிஸ்க். அதுக்கு ஆனால் ஓவரால் ரிட்டர்ன்ஸு பர் இயர் ஒரு 5 to 6% தான் வருது. இதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா இதே டெட் ஃபண்ட்ஸு நான் வேறு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஏஎம்சியில் நிப்பான்லேயோ, ஆதித்யா பிர்லாலேயோ, இல்லை டிஎஸ்பிலேயோ வேறு ஏதாவது ஒரு இதில் இதை விட பெட்டராக இருந்ததுன்னா நான் அதுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி நான் ஷிஃப்ட் பண்ண போகிற ஃபண்டும் ஜெரோதாவில் பிளெட்ஜ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு ஜெரோதா அலோவ் பண்ணணும். ஸோ அவங்களோட அந்த மார்ஜின் லிஸ்ட்டில் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் ஃபஸ்ட்டு எப்படி ஃபைனலைஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஸோ நான் வேல்யூ ரிசர்ச் அந்த வெப்சைட்லேருந்து இதுக்கு முன்னாடி நான் எப்படி ஈக்விட்டியோட ஸ்கீம்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணணும், அதே மாதிரி டெட் ஃபண்ட்ஸில் இருக்கிற எல்லா ஸ்கீம்ஸும் இப்போ டவுன்லோட் பண்ணிட்டேன்.
இதில் எதெல்லாம் வந்து ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் இருக்குது லாஸ்ட் 5 to 3 இயர்ஸில் அப்படின்றத நான் சால்வ் பண்ணுறேன்னா எனக்கு இது ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். ஓகே, லாஸ்ட் 5 இயர்ஸோட ஓவரால் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் என்ன, எந்தெந்த டெட் ஃபண்ட்ஸ் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படின்றத நான் இப்போ டிசெண்டிங் ஆர்டரில் சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ணிவிட்டு அதில் எது ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 2 to 3 இயர்ஸில் எதெல்லாம் ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் இயர் பேசிஸில் ஆதித்யா பிர்லா, யூடிஐ கிரெடிட் ரிஸ்க்கு, நிப்பானு இது எல்லாமே தான் இஸ் ஹேவிங் எ ஹையர் ரிட்டர்ன்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பர் இயரே 10% கிட்ட ரிட்டர்ன்ஸ் வருது. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா மிட் டைரக்ட் பிளான் இல்லைனா சன் லைஃப் கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட் இதெல்லாம் 11% ரிட்டர்ன்ஸ் வருது. அண்ட் யூடிஐ கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 8% ரிட்டர்ன்ஸ். இது இந்த டாப் 5 மட்டும் நம்ம சூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த டாப் 5 மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான், இந்த டெட் ஃபண்ட்ஸில் தான் இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த டாப் 5ல் இருக்கிறதுல எந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸுக்கு அதிக ஷார்ப் ரேஷியோ இருக்கோ நான் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வேல்யூ ரிசர்ச் வெப்சைட்டில் எப்படி நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எக்ஸலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ரிஸ்கையும் எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இந்த 5 மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஷார்ப் ரேஷியோ என்னென்ன இவ்வளோ இருக்குது, அதில் எது ஹையஸ்ட்டாக இருக்கோ நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இந்த ஆதித்யா பிர்லா சன் லைஃப் மீடியம் டேர்ம் பிளான் டைரக்ட் சன் லைஃப் கிரெடிட் ரிஸ்க் பிளான் இது ரெண்டுத்தோட ஓவரால் ஷார்ப் ரேஷியோ கம்பேர்ட் டு அதர் ஷார்ப் ரேஷியோ எப்படி இருக்குன்றத எக்ஸலில் வச்சு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆக்சிஸ் ஓவர் நைட் டெட் ஃபண்ட்ஸோட பர்ஃபெக்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு இந்த ஆதித்யா பிர்லா சன் லைஃப் மீடியம் டேர்ம் பிளானாக இருக்குது. ஏன்னா ஓவரால் அதோட சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 12%. நம்ம ஆக்சிஸ் பார்த்தது 6, அதை விட டபுள் மடங்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் 1 இயர் மட்டும் இல்லை, 1 இயர் 3 இயர் அதிகமாக இருக்குது, 5 இயர்ஸ் அதிகமாக இருக்குது, எல்லாமே 10%க்கு மேலே இருக்குது. அண்ட் பெரிய ரிஸ்க் ஃபேக்டர்லாம் இல்லை. இப்போ இங்கே ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இந்த 2020ல் 24லேருந்து 22, ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10% இல்லைனா 24லேருந்து 22 மேக்ஸ் வந்து ஒரு உங்களுக்கு 5 to 10%க்குள்ளே தான் கிரெடிட் ரிஸ்க் மேக்ஸிமம் இருக்குது, அதுக்கு மேலே இல்லை. பட் சிஏஜிஆர் ரிட்டர்ன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் ஓவர் நைட் டெட் ஃபண்ட்ஸை விட மச் பெட்டராக இருக்குது. ஸோ நம்மளோட ஃபஸ்ட் க்ரைட்டீரியா எனக்கு தேவை ரிட்டர்ன்ஸ் பெட்டராக இருக்கணும், ரிஸ்க் கம்மியாக இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்டு இந்த ஜெரோதாவோட அப்ரூவல் லிஸ்ட்டில் இருக்கா, ஸோ தட் பிளெட்ஜ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தா அதுவும் இருக்குது. ஸோ ஆக்சிஸ் ஆதித்யா பிர்லா சன் லைஃப் மீடியம் டேர்ம் பிளானு டைரக்ட் பிளானு 991 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 9% ஹேர் கட்டு, 91% எனக்கு கொலாட்ரலாக வந்துடும். ஸோ 10 லட்சம் போடுறேன்னா 9,10,000 எனக்கு மார்ஜினாக வந்துடும். அதை வச்சு நான் ட்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒன் டைம் சார்ஜஸ் ஆஃப் 30 rupees தான். அஸ் லாங் அஸ் இன்கேஸ் ஏதாவது லாஸ் வந்ததுன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்கிட்ட கேஷ் இருந்தால் போதுமே தவிர வேறு எந்த ஒரு அடிஷ்னல் சார்ஜஸுமே இருக்காது. ஸோ ஆக்சிஸில் இவ்வளோ நாள் நான் வச்சுருந்த அந்த ஒரு 6% ரிட்டர்ன்ஸ் வந்து இப்போ எனக்கு அப்படியே 2% ரிட்டர்ன்ஸ் வந்துடும், பெரிய ரிஸ்க் இல்லாமல். ஸோ என்னோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் இது வரைக்கும் இந்த டெட் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 19% கிட்ட ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. இதை அப்படியே நான் எக்ஸிட் பண்ணிவிட்டு ஆதித்யா பிர்லாக்கு டோட்டலாக ஷிஃப்ட் பண்ணிட்டு போகிறேன். ஸோ தட் என்னோட மார்ஜின் எந்த வகையிலையும் அடிப்படாது, ரிட்டர்ன்ஸும் இதை விட பெட்டராக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சம் அதர் டாப்பிக்கில் I'll see you guys. Bye.